ஸ்தாபிக்கின்றார்கள். ஆகவே இந்த முயற்சி வெற்றி காணவும் பெற வேண்டும் என்று உங்களை பிரார்த்திக்கிறோம். இவர்கள் இந்த பயணிக்கின்ற ஆரம்பத்திற்கின்ற இந்த தொழில் முயற்சியில் உங்களுக்காக இந்த தொழில் முயற்சியையும் இதில் பயன்படுகின்ற அனைவரையும் அன்னை மரியாதைக்காக இப்பொழுது அன்றாட தேவைகளை உணவுப் பொருட்களை ஆர்டர் செய்வது, மருத்துவ சேவைகளை பெற்றுக்கொள்வது, வாகன சேவைகள் மற்றும் ஆன்லைன் கற்கைகள் போன்றவற்றை நம்பகரமான முறையில் பெற்றுக்கொள்ள பல்வேறு சிக்கல்களுக்கு ஒரே இடத்தில் ஒரே ஆப் வழியாக தீர்வு வழங்க வேண்டும் என்பதை நோக்காக கொண்டே உருவாக்கப்பட்டது RO360. இப்பொழுது RO360 ஆப் உருவாக்கப்பட்டதன் நோக்கம், உருவாக்கப்பட்டமைக்கான காரணம் பற்றிய சுருக்கமான அறிமுக வீடியோ ஈஸியா இருக்கணும், நம்ம ஊர் மக்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஒரு டிஜிட்டல் மயமாக்கத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கும் இந்த காலகட்டத்திலே புதிய தொழில்நுட்பங்கள், புதிய ஆப்கள் மூலமாக பல விடயங்கள் இப்போது சமூகமயப்படுத்தப்பட்டு வருகின்றது. தெரியும், ஆரம்பத்திலே ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைத்தளங்கள், வாட்ஸ்அப் போன்ற சமூக வலைத்தளங்கள் ஆரம்ப கட்டத்தில் சிறிதாக ஆரம்பிக்கப்பட்டிருந்தது. அதன் பின்னர் உலகளாவிய ரீதியிலே அது தனக்கான ஒரு இடத்தை பதித்து கொண்டிருந்தது. அதேபோன்று எங்கள் பிரதேசத்தில் இருக்கின்ற எங்களது இளைஞர்கள் தங்களது புதிய இந்த தொழில்நுட்பத்தின் ஊடாக தங்களது பொருளாதார ரீதியான அணுகுமுறைகளை மிகவும் துல்லியமாக வடிவமைத்திருக்கின்றார்கள். விசேடமாக இந்த RO360 ஊடாக ஆப்பின் ஊடாக இந்த பிரதேசத்தில் இருக்கின்ற அனைத்து தொழில் வழங்குனர்களையும் ஒழுங்கமைத்து கொண்டு அதனை வடிவமைத்திருக்கின்றது ஒரு சிறப்பு அம்சமாக இருக்கின்றது. விசேடமாக உணவுக்கு மாத்திரம் ஒரு ஆப் அல்லது ஏதோ கல்வி செயற்பாடை முன்னெடுப்பதற்காக ஒரு ஆப் என எல்லாம் தனித்தனியாக ஆப்கள் உருவாக்கப்பட்டிருந்தது. ஆனால் இந்த தம்பி நிரோஷன் அவர்களின் இந்த முயற்சி மேலே பாராட்டத்தக்கது. இவை அனைத்தையும் ஒன்று சேர்த்ததாக கல்வி, சுகாதாரம், உணவு என்ற அனைத்து விடயங்களையும் உள்ளடக்கி ஒரு புதிய ஒரு ஆப்களை உருவாக்கியிருப்பது வரவேற்கத்தக்கது. விசேடமாக அவரை பற்றி இவ்விடத்தில் குறிப்பிட்டாலும் அவரை முதல் அறிமுகமாயினது கடந்த பாராளுமன்ற தேர்தலில் தெரிவு செய்யப்பட்ட முதலாவது தருணத்திலே மட்டக்களப்பு மாவட்டத்தில் ஒரு பாரிய ஒரு வெள்ள அனர்த்தம் ஒன்று உருவாகி இருந்தது. அந்த காலகட்டத்திலே அவராக என்னோட தொடர்பு கொண்டு எங்கள் பிரதேச மக்களுக்கு இந்த அனர்த்தத்திலே ஏதாவது நான் உதவி செய்ய வேண்டும், உங்கள் தெரிந்தவர்கள் இருந்தால் அவர்களுக்கு நான் அதற்குரிய ஏற்பாடுகளை செய்து தருவேன் என அவர் குறிப்பிட்டிருந்தார். இதற்கு முன்னரும் பல தடவைகள் அனர்த்தங்களில் மட்டக்களப்பு மாவட்டம் மக்கள் அனர்த்தத்துக்கு உள்ளாகும் போது சிரமங்களை சந்திக்கும் போது அவர் தனது நண்பர்களோடு இணைந்து அந்த செயற்பாடை அவர் முன்னெடுத்ததை நான் நன்றியும் பாராட்டுகளையும் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். இந்த டிஜிட்டல் மயமாக்கல் தொழில்நுட்பம் எங்களது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் ஒரு கொள்கையாக இருக்கின்றது. தெரியும், புதிதாக நாங்கள் ஒரு அமைச்சு உருவாக்கியிருந்தோம். டிஜிட்டல் எக்கனாமி என்று சொல்லக்கூடிய அமைச்சு ஒன்றை உருவாக்கி அதனூடாக பல விடயங்களை நாங்கள் முன்னெடுத்து கொண்டு வருகின்றோம். அதிலே விசேடமாக கோபே என்ற புதிய ஒரு ஆப்களை நாங்கள் உருவாக்கியிருந்தோம். இன்று இந்த அரச துறையிலே கட்டணங்களை செலுத்தும் போது அந்த கட்டணங்களை வீட்டிலிருந்து அந்த ஆப்களின் மூலமாக செலுத்தி அரச சேவையை அந்த வீட்டில் இருந்தவாறே பெற்றுக்கொள்ளக்கூடிய விதமான அரச தொழில்நுட்பத்தை நாங்கள் உருவாக்கியிருக்கின்றோம். உங்களுக்கு தெரியும், இப்போ அண்மையிலே உங்களது பிள்ளைகளின் பிறப்பு சான்றிதழை பெற்றுக்கொள்வதற்கு நீங்கள் இந்த அந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அதனூடாக அந்த சேவைகளை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்குது. அதனையும் தாண்டி இப்போது போக்குவரத்து போலீஸார் தண்ட பணங்களை கட்டும்போது
நீங்கள் அந்த தண்டப்பணங்களை வேறு வேறு இடங்களுக்கு சென்று அதனை செலுத்தி அதற்குரிய விடயங்களை நீங்கள் செயற்படுத்த வேண்டியிருக்கும். அதனையும் இன்று நாங்கள் டிஜிட்டல் மயமாக்கி கொண்டிருக்கின்றோம். உங்களுக்கு தெரியும், இந்த நாட்டிலே இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் பொறுப்பேற்பதற்கு முன்னர் பல ஊழல் மோசடிகள் நிறைந்த ஒரு நாடாக இலங்கை காணப்பட்டிருந்தது. இப்போது நாங்கள் அந்த ஊழல் மோசடிகளை லஞ்சங்களை அப்படி நாங்கள் குறைத்திருக்கின்றோம். வெகுவாக இன்று ஊழல் மோசடி குறைந்த ஒரு நாடுகள் பட்டியலிலே இலங்கை இப்போ சேர்க்கப்பட்டிருக்கின்றோம். ஆக வெகு விரைவில் இந்த நாட்டிலே ஊழல் மோசடிகளை முற்றாக நாங்கள் அளிப்பதற்கான முயற்சிகளை செய்திருக்கின்றோம். ஆகவே இந்த எங்களை அண்மித்த நாடுகளை நாங்கள் ஒப்பிட்டு பார்க்கும்போது விசேடமாக இந்தியா போன்ற நாடுகளே புதிய தொழில்நுட்பங்களினூடாக தங்களது சேவைகளை அவர்கள் விஸ்தரமாக்கியிருக்கிறார்கள். பொருளாதார ரீதியாக அந்த நாடுகள் முன்னேற்றம் அடைவதற்கு இந்த தொழில்நுட்பமும் மிகவும் அத்தியாவசிய ஒரு விடயமாக முக்கியமான ஒரு வகைப்பாகத்தை வைக்கின்றது. அதனை போன்று நாங்களும் இந்த நாட்டிலே அந்த முறைமைகளை கையாண்டு எங்கள் நாட்டையும் ஒரு விசேட ஒரு மாறுபாடான ஒரு வளர்ச்சியடைந்த ஒரு நாடாக மாற்றுவதுதான் எங்களுடைய நோக்கமாக இருக்கின்றது. ஆகவே இந்த விடயத்திலையும் நாங்கள் அதனையும் சேர்த்திருக்கின்றோம். அதனை தாண்டி இன்று நாங்கள் புதிதாக உருவாக்கப்படுகின்ற கல்வி சீர்திருத்தம் தொடர்பான விடயம் இப்போது பேசு பொருளாகி கொண்டு வருகின்றது. அவை புதிய விடயங்களை உட்புகுத்தி கல்வி முறையிலே ஒரு மாற்றத்தை உண்டாக்கி அதனூடாக இந்த நாட்டில் ஒரு புதிய ஒரு அரசியல் மாற்றம் ஏற்பட்டதை போன்று கல்வித்துறையிலேயும் ஒரு மாற்றத்தை உருவாக்க வேண்டும் என்பதுதான் எங்களது பிரதான நோக்காக இருக்கின்றது. உலகளாவிய ரீதியிலே ஒரு வளர்ச்சி பாதையில் அந்தந்த நாடுகள் முன்னோக்கி வருவதற்கு மிக முக்கிய பங்கை வகிப்பது கல்வித்துறை. கல்வித்துறையிலூடாக பல விடயங்களை அந்த நாடுகள் முன்னெடுத்து கொண்டிருந்தது. அந்த நாட்டின் மாற்றத்துக்கு அல்லது அந்த நாட்டின் வளர்ச்சிக்கு கல்வித்துறை மிக முக்கிய பங்காகிட்டு இருந்தது. அதனை போன்றுதான் நாங்களும் இந்த கல்வி சீரமைப்பை உருவாக்கி இருக்கின்றோம். கடந்த பல அரசாங்கம் ஊடாக பல விடயங்கள் செயற்படுத்தியிருந்தது. கல்வி சீரமைப்பை உருவாக்கியிருந்தார்கள். ஆனால் அது இறுதியில் தோல்வி கண்ட விடயமாக அமைந்திருந்தது. ஆனால் இந்த எங்களது பிரதமர் அவர்களின் முயற்சிகளால் உருவாக்கப்படுகின்ற இந்த கல்வி சீரமைப்பானது விசேடமாக பல விடயங்கள் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றது. நவீன முறைமையிலான விடயங்களை உள்ளடக்கப்பட்டிருக்கின்றது. பழைய அதே தொடர்ச்சியாக கல்விகளை ஒரு மனப்பாடம் பண்ணிக்கொண்டு அல்லது அதனை ஒரு சுமையாக சுமந்து கொண்டு ஒரு பரீட்சை ஒன்றை எழுதி அதில் சித்தியடைந்து தொழிலுக்கு முன்வரும் போது அவர்களால் அந்த சரியான இலக்குகளை அடைய முடியாத ஒரு நிலைமை ஏற்பட்டது. ஆனால் இந்த புதிய கல்வி சீரமைப்பின் மூடாக புதிய மாற்றங்களை நாங்கள் உருவாக்கி இருக்கின்றோம். தொழில் ரீதியாக அவர்கள் தங்களது கல்வியை நிறைவு செய்து செல்லும்போது அவர்கள் ஒரு தொழில் வல்லுநர்களாக செல்லக்கூடிய விதமாகவும் இந்த கல்வி சீரமைப்பு அமைந்திருக்கின்றது. ஆகவே சிறந்த பல நல்ல விடயங்களை சேர்த்திருக்கின்றோம். அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறவர்கள் விசேடமாக அதில் இருக்கும் சொற்பதங்களைத்தான் தவறுகளை பிழைத்து கொண்டு அதைத்தான் அவர்கள் எதிர்த்து கொண்டிருக்கின்றார்களே தவிர அவர்களுக்கும் சரியாக இந்த புரிதல் சரியாக அமைந்து கொள்ளவில்லை என்றுதான் நான் கருதுகின்றேன். இந்த நல்ல ஒரு விடயத்துக்காக அனைவரும் நாங்கள் ஒன்று சேர்ந்து இந்த புதிய மாற்றத்தை உருவாக்க வேண்டும் என்பதுதான் எங்களது இலக்காக அமைந்திருக்கின்றது. ஆகவே இந்த நிகழ்வுக்கு என்னை அழைத்தமைக்கு விசேடமாக நன்றியினை தெரிவித்துக் கொண்டு எனது உரையை நிறுத்துகின்றேன். நன்றி. வணக்கம். பாராளுமன்ற உறுப்பினர் திரு கந்தசாமி பிரபு அவர்களுக்கு எமது நன்றிகள். அடுத்ததாக மட்டக்களப்பு மாநகர சபை மேயர் மதிப்பிற்குரிய திரு சிவம் பாக்கியநாதன் அவர்களை ஓர் உரையாற்றுமாறு இந்த ஆப்பின் லான்ச்சிங் செரமனிக்கு இங்கே வருகை தந்திருக்கின்ற மட்டக்களப்பு மாவட்ட கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் கந்தசாமி பிரபு அவர்களே, அதேபோல் இந்த நிகழ்வுக்கு ஒரு ஆசி உரையை வழங்கி சென்றிருக்கின்ற அருட்தந்தை அவர்களே, அதேபோன்று எமது மாநகர சபையின் கௌரவ உறுப்பினர்களே மற்றும் இந்த லான்ச்சிங் செரமனிக்கு ஊக்கம் செலுத்தும் முகமாக இங்கே வந்திருக்கின்ற அவரது நண்பர்களே, இந்த துறை சார்ந்த வல்லுநர்களே, எனது ஊடக நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் காலை வணக்கம். தகவல் தொழில்நுட்பத்தின் அபார வளர்ச்சி இன்று உலகம் சுருங்கி ஒரு மொபைல் போனுக்குள் நாங்கள் வந்து உள்ளோம். மனித வாழ்வியலிலே இன்று மொபைல் போனானது தாக்கம் செலுத்துகின்ற ஒரு முக்கிய ஊடகமாக திகழ்ந்து கொண்டிருக்கின்றது.
அதன் அடிப்படையில் தான் இந்த ஏரோ 360 என்கின்ற இந்த ஆப்பும் கூட அமைந்திருக்கின்றது. மனித வாழ்வியலிலே மனிதர்கள் எல்லோரும் வேலைப்பழுக்கள் காரணமாக தாங்கள் எல்லாத்தையும் சுருக்கி ஒரு இயந்திரமயமான வாழ்க்கைக்கு நாங்கள் முகம் கொடுத்துக் கொண்டிருக்கின்ற நேரத்திலே எனது நாளாந்த செயற்பாடுகளை இலகுவாகவும் எளிதாகவும் செய்வதற்காக இத்தகைய இந்த ஆப்கள் எமக்கு உதவி புரிகின்றன. இந்த ஆப்பில் இருக்கின்ற விடயங்களை பற்றி இதற்கு முன்பு இங்கே கூறியிருந்தார்கள். உண்மையிலே அது எந்த துறையாக இருந்தாலும் நாம் இலகுவாக அக்சஸ் பண்ணக்கூடிய மாதிரி இந்த ஆப்பில் உள்ள விடயங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றது. உண்மையிலே இதை டிசைன் பண்ணி இந்த ஒரு தொழில்நுட்ப அறிவை ஏற்படுத்தி இருக்கின்ற இந்த SPM என்கின்ற அந்த நிறுவனம், அதன் ஃபவுண்டர், அவருக்கு நான் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போன்று இந்த ஏரோ 360 இந்த ஆப்பின் ஒரு ஷேர் ஹோல்டராக, ஒரு ஸ்டேக் ஹோல்டராக இருக்கின்ற எமது மாநகர சபையின் கௌரவ உறுப்பினர் துதீஸ்வரன் அவர்களுக்கு நான் எனது வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏனெனில் விஞ்ஞான ரீதியாக நாம் ஒவ்வொன்றையும் முன்னெடுத்து செல்லும் போது எமது மக்களையும் அதற்குள் உள்வாங்கி, எமது வாழ்வியலுக்குள் அவர்களையும் உள்வாங்கி இலகுபடுத்துகின்ற ஒரு செயற்பாடுகள் ஒன்றாக இது அமைந்திருப்பது இங்கு பாராட்டத்தக்கதாக இருக்கின்றது. உண்மையிலே இதற்கு முன்பு கூறிய நமது பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ கந்தசாமி பிரபு அவர்கள் கூறியிருந்தார், அண்மையிலே அரசானது கௌபே என்கின்ற ஒன்றை இன்ட்ரோடியூஸ் பண்ணி இருந்தது என்று. உண்மையில் ஒரு சிறந்த ஒரு விடயம். நாங்கள் எமது வேலை திட்டங்களை, எமது செயல்பாடுகளை இலகுபடுத்துவதற்கு ஒரு அத்தியாவசியமாக அந்த ஒரு தொழில்நுட்பம் இருக்கின்றது. நாங்கள் இங்கே அறிந்தது ஒரு விடயமாக இருக்கின்றது. இன்று ஊடகங்களில் எடுத்துக்கொண்டால் நான் நினைக்கின்றேன், ஒவ்வொரு நாளும் அந்த கௌப்பை பற்றிய அறிவையும் தெளிவையும் ஊட்டுவதற்காக நாளாந்தம் அந்த செய்திகள் வெளிவந்து வந்து கொண்டும் இருக்கின்றன. அது மக்களிடம் சென்றடைய வேண்டும் என்பதுதான் அவர்களது எண்ணப்பாடாக இருக்கின்றது. இங்கு எங்களுக்கு வெளிப்படையான உண்மையாக இருக்கின்றது. எனவே அதே போன்று இங்கே ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்ற இந்த ஏரோ 360 என்கின்ற இந்த ஆப்பின் இந்த செயல்பாட்டுக்கு எமது மட்டக்களப்பு பிரதேசத்திலே இருக்கின்ற மக்கள் எல்லோரும் நீங்கள் அதற்கு ஆதரவு வழங்க வேண்டும். எமது பிரதேசத்தை பொறுத்தவரையிலே ஒருவர் முன்வந்து ஒரு தொழில்நுட்ப அறிவு சம்பந்தப்பட்ட ஒரு தொழில்நுட்பத்தையோ இல்லை ஏதோ ஒரு தொழில்சார் நடவடிக்கையோ ஆரம்பிக்கும் போதோ நாங்கள் எங்களது மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும். அவர்களது அந்த முயற்சிகளுக்கு நாங்கள் வலுவூட்டக்கூடிய வகையிலே நாங்கள் எங்களான சேவைகளை, எங்களான உதவிகளை நாங்கள் செய்ய வேண்டும். அதுதான் மனித வாழ்வியலில் மானிடத்தின் அது மேன்மையாக கருதப்படும். எனவே இப்படியாக இந்த செயல் திட்டத்தை ஆரம்பித்திருக்கின்ற என்பது கௌரவ மாநகர சபை உறுப்பினர் அவரது அந்த தொழில் முயற்சி மென்மேலும் வளர்ச்சி அடைய வேண்டும். அதற்கு மாநகர சபை மற்றும் மாநகர சபை பிரதேசத்தில் இருக்கிற மக்கள் எல்லாம் அதற்கு அவருக்கு ஆதரவு வழங்க வேண்டும் என்று தெரிவித்து என்னையும் இந்த இடத்தில் அழைத்தமைக்காக நன்றி கூறி அமைகின்றேன். நன்றி, வணக்கம். உரையினை ஆற்றி சென்ற Ada saya tak.